வணக்கம், நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று அட்சய திருதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அட்சய திருதியை பற்றி 2 பதிவுகள் போட்டிருக்கேன். அது எப்படி வழிபாடு செய்யணும், என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு தாந்திரிகம் அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கிட்ட பசை போல செல்வம் ஒட்டணும், தங்கம் சேரணும், பணம் நடமாட்டம் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மக்கிட்ட பசையே இல்லை, ஈரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே ஒட்ட மாட்டேங்குது, 10 ரூபா வந்தால் கூட நிற்க மாட்டேங்குது, செலவாயினே இருக்குது, விரயமாகுது அப்படின்னு கவலைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை இன்றைய நாளில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மிக 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 அற்புதமான பலன்களும் நல்ல மாற்றங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். அது என்ன? ரொம்ப எளிமையானது தான். அது என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாள் படம் எடுத்துக்கோங்க. கிருஷ்ணர் படம், பெருமாள் படம் எடுத்துக்கோங்க. அந்த பெருமாள் படத்தில் பெருமாளுடைய மார்பு இருக்கு இல்லையா, அதில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்தை எடுத்துட்டு, பெருமாள் படம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு சுத்தமான நல்ல அழகாக இருக்கிற ஒரு 5 ரூபாய் நாணயம், அதாவது ரொம்ப அழுக்கு படைஞ்சு கரையாக கொஞ்சம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு புதுசாக முடிஞ்ச வரைக்கும் பார்த்து எடுத்து அதை நல்லா சுத்தமான தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு பன்னீர் போட்டு நல்லா அலசிடுங்க. அலசி சுத்தப்படுத்தி எடுத்து அந்த 5 ரூபாய் நாணயத்தா கூட கொஞ்சம் சந்தனம், பன்னீர், பச்சை கற்பூரம் 3த்தையும் நல்லா குழச்சிக்குங்க. குழச்சி அந்த 5 ரூபாய் நாணயம் பின்னாடி நீங்கள் பரப்பிடுங்க. பரப்பி அது பின்புறம் அந்த சிம்மம் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, அது இருக்கணும். நம்ம பார்க்குற பக்கம் 5 அப்படின்ற எண் இருக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் அந்த இதில் எடுத்து தடவிடுங்க. பின்புறம் தடவி கரெக்டாக அந்த பெருமாள் படத்தில் மகாலட்சுமி மார்பில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சென்டர் பிளேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒட்டிடுங்க அந்த நாணயத்தை. அது ஒட்டின கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அது காஞ்சி நல்லா பிடிப்பாக பிடிச்சினோடனே நீங்கள் அதை பூஜை ரூமில் வச்சுடுங்க. எப்பவும் போல் நீங்கள் திரும்பவும் ஒரு 15 நாள் கழிச்சு 20 நாள் கழித்து நீங்கள் துடைக்கிறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு புது சந்தனம் வச்சு அதே ரூபாயை அதே நாணயத்தை நீங்கள் ஒட்டலாம். ஆனால் பெருமாள் படத்தில் கண்டிப்பாக மார்பில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த இடத்துல இந்த சந்தனத்தை கலந்து இந்த 5 ரூபாய் நாணயத்தை நாம் ஒட்டும் பொழுது நம்ம வீட்டில் செல்வ மழை கொட்டும் என்பது நிதர்சன உண்மை. ஏன்னா நம்ம கிட்ட லக்ஷ்மி வசியம் ஆகிறாள். லக்ஷ்மி கிட்ட மகாலட்சுமி, அதாவது பெருமாள் மார்பில் மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமிக்கு பிடித்த சந்தனத்தோடு பச்சை கற்பூரத்து வாசனையோடு நாணயத்தை ஒட்டுகிறோம். நம்ம வீட்டில் எப்பொழுதும் தனம் தானியம் நிறைந்து இருக்கும், செல்வ செழிப்பு கூடும் என்று கூறப்படுகிறது. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக அது ஒரு சின்ன வழிமுறை தான். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது, நேரமும் அதிகமாகாது. 5 நிமிடம் தான். கண்டிப்பாக செய்து பாருங்கள். சரிங்களா? இது எப்போ செய்யணும்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், ராவுகாலம் யமகண்டம் இல்லாமல் சுக்கிர ஓரை, புதன் ஓரை, சந்திர ஓரை ஏற்கனவே போன பதிவு போட்டிருக்கேன். அதில் சொன்ன நேரத்தில் இதை செய்யுங்க. பலன்கள் பல மடங்கு நமக்கு கூடி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.